வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். யூடியூப்பில் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம சேனலுக்கு ஆட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போது வர புது அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மானிட்டேஷன் அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எல்லா சேனலுக்குமே ஆட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆட்ஸ் ரெகுலராக கொடுத்துட்டு நாம் எப்போது அந்த 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ணுறோம், அதே மாதிரி நாம் எப்போது அந்த 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறோமோ அப்போ நம்மளோட சேனலுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகி நமக்கு அந்த ஆடுக்கு உண்டான அமௌண்ட்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஆடு வரும், ஆனால் அமௌண்ட்டு வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ புதுசாக கொண்டு வர அப்டேட்டு. இது பெரும்பாலும் எல்லா யூடியூபருக்கும் மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தும், ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, யூடியூப் இப்போ நிறைய புது புது அப்டேட்டை கொண்டு வந்து நம்மளை ரொம்ப மனசு நோகடிக்க செய்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு அப்டேட்டுகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அப்டேட்டுக்கெல்லாம் நம்மளை மனசை நோகடிக்க செஞ்சிருது. ஸோ இனி வரும் காலங்கள்லையாவது கிரியேட்டர்ஸுக்கும் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது யூடியூபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். எல்லாருமே ஏமாந்து போயிடுவாங்க இல்லைங்களா? ஸோ ஆட் வருது, நமக்கு பைசா வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஏமாந்து போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல இது தெரியவிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் என்ன மாதிரி ஏமாந்து போக மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த அப்டேட் இப்போ தான் கரண்ட்லி இப்போது யூடியூப் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ நானும் ஒரு செகண்டு சந்தோஷப்பட்டுட்டேன். என்னடா இது நம்ம வீடியோக்கெலாம் ஆட் வருது, அப்போது நம்மளும் க்ரோத் ஆகிடுவோமோ அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன். உண்மையிலே இந்த விஷயத்தை நான் உள்ளே போய் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ஜெயிப்பேன். ஜெயிக்கும் போது எல்லாரும் என்னை திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவும் நீங்கள் கொடுக்குற இந்த அன்பும் தான் என்னை மேலும் மேலும் வளர செய்யும். ஸோ தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. மகிழ்ச்சி.